ஹலோ ருவான் அண்ட் நவீன், வெல்கம் டு நாவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, விண்வெளி நாயகன் நடிக்கும் தக் லைஃப் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் பார்த்துட்டேன். சாரி லேட்டாக பார்த்ததுக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய படங்கள் இருந்துச்சு பார்க்குறதுக்கே, கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக டைம் எடுத்து பார்த்து அந்த பார்க்குற படம் உருப்படியாக இருக்குமா இல்லாமல் இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. மனசில் நிற்கிற மாதிரி இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. அதே மாதிரி தான் தக் லைஃப் படம் பார்த்துட்டேன். எது என் மண்டையில் ஒட்டி இருக்கோ, எது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டு இந்த பார்த்தோன்னே, இப்போ இந்த படம் பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அது இப்போ என்ன இன்ஸ்டன்ட்டாக இருக்குது, அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் as a பர்சனல் ஒப்பீனியனா, as a ரிவ்யூவா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு தக் லைஃப் படம் பார்த்தவங்க, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க, தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஏன்னா உங்கள் டைம், உங்கள் காசு நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸோ எவன் பிரச்சனை நீங்கள் கேட்டு போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் தான் நம்ம ரிவ்யூவும் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? மற்ற ஆளுக்கு அடுத்து நான் பேச போகிறது கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ என் ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு படம் பார்க்க போகணும், இல்லை படம் பார்த்துட்டு கூட என் ரிவ்யூ பாருங்கள். கண்டிப்பாக கிளீஷாகவும் இருக்காது, கண்டிப்பாக யாருக்கு அடுத்து நான் எடுத்து பேச போகிறது கிடையாதுங்க, சரிங்களா? பை என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி. ஓகே, ஸோ வாங்க ரிவ்யூ கூட போயிடலாமா? ஸோ தக் லைஃப், இதுக்கப்புறம் உலக நாயகன்னு கூப்பிடக்கூடாதுன்னு கமல்ஹாசன் சார் சொன்ன கையோட, நம்ம த க்ரூ, த ஹார்ட் கோர் கமல்ஹாசன் ஃபேன்லாம் என்ன பண்ணாங்க, என்ன சார் உலக நாயகன் எடுத்துட்டா சும்மா விட்டுருமா, நாங்கள் வச்சுக்கோங்க விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கமல்ஹாசன் சாரை. ஸோ ஆனால் டைட்டில் கட்டலாம் அப்படி போடல. ஆனால் தக் லைஃப்ல விண்வெளி நாயகன் சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கல்ல, மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல. இட்ஸ் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். பட்டு லைக் இந்த ஃபிலிமும் லைக் வந்து செக்கச்ச வந்த வானம். அஃப்கோர்ஸ் இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்மளோட மைண்டு எனக்கு வந்துட்டு நேரம் எங்க ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, செக்கச்ச வந்த வானம். கேரக்டர் சேமா இருக்கு. லைக் கேரக்டர் என்னமோ ஆர்டிஸ்ட் தான் மாத்தி போட்ட மாதிரி இருக்கு. கேரக்டர் லைக் சேமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் ஒரு கெட்டப் பார்த்தோன்னே, ட்ரெய்லர்ல கெட்டப் பார்த்தோன்னே, அந்த கொஞ்சம் ஷார்ட் ஹேர் வச்சு, பாஸ்கெட் ஹேரா, அந்த ஷார்ட் ஹேர் வச்சு, தாடி வச்சு, ஸோ அந்த கெட்டப் பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு இந்த கெட்டப் வந்து செக்கச்சவந்தவானம்ல அரவிந்த் சுவாமி சார் இருப்பாரு, அந்த லுக்கில் தான் இருப்பாரு. பட் இவருக்கு என்ன வெள்ளை தாடி, வெள்ளை மூடி, மீச தாடி, அதுதான், அவ்வளோதான். கிரே அவருக்கு டார்க் கருப்பு கலர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 2 ஹீரோயின், அரவிந்த் சாமி சாருக்கும் செக்கன் சவந்தவானம்னா அதே மாதிரி 2 ஹீரோயின். லைக் வந்து பொண்டாட்டி ஒன்று, ஜோதிகா மேம் ஒன்று, நம்ம அதித்தி ராவ் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி வருவாங்க அந்த படத்தில். சரி இருடா, ஏன்டா அந்த படத்தை பற்றி பேச கேட்பீங்க. எனக்கு ரீசனாக தான் அந்த படத்தை பார்த்தேன், இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். ஸோ அதனால தான் அந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்துருச்சு. சாரி, அதோட ரிவ்யூ வந்து நான் தனியாக போடுறேன், சரிங்களா? ஸோ நான் சொல்கிறேன் ரெசம்பிள் தெரியுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து த்ரிஷா மேம் இருக்காங்க. லைக் வந்து என்னமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்கு ஆர்டிஸ்ட். ஓகே, அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே அதித்தி ராவுக்கு பதிலாக த்ரிஷா மேம், யாரு அந்த படத்துல ஜோதிகா மேம்க்கு பதிலாக அபிராமி மேம், அந்த மாதிரி தான் இருக்கு. விஜய் சேதுபதிக்கு பதிலாக வந்துட்டு அசோக் செல்வன், அந்த மாதிரி தான். பட் செக்கன் வந்த வானம்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி இஸ் ஹீரோ, ரைட்? அது செப்பரேட், ஓகேவா? ஸோ அந்த படம் செக்கன் வந்த வானம் எதை வந்துட்டு ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும்னா, நாயகன் அந்த ஜான்ரால இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாயகன் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். ஓகே, அதை பற்றி நம்ம டச் பண்ண வேணாம், அந்த ஜான்ராவை சொல்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க மணி சாரோட படத்தோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, லைக் ஓகே கண்மணி வந்துட்டு எந்த ஜான்ரால இருக்கோம்னா, இந்த அலைப்பாயுதே, ரைட்? அவர் படம் தானே அந்த ஜான்ரால இருக்கும். லவ் ஃபிலிம், லவ் டிராமா. ஸோ அந்த ஜான்ரா, ரெண்டு கப்பல். பட் த ஸ்டாரி இஸ் டிஃப்ரெண்ட். பட் அந்த பேட்டர்ன் சொல்றேன், அந்த டெம்ப்ளேட் சொல்றேன், உங்களுக்கு வழங்குதா? லைக் வந்து அதே மாதிரிதான் ராவணன் அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு அது ஒரு செப்பரேட்டான டெம்ப்ளேட், அந்த மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட படம் இருக்குல்ல. அவர் வந்து ஒவ்வொரு ஜான்ராவா ட்ரை பண்ணிக்கிருப்பாரு, ரைட்டா? ஒவ்வொரு ஜான்ராவா ட்ரை பண்ணிக்கிருப்பாரு, நல்லா இருக்கும். ஓகேவா? எல்லா ஜான்ராவா பூந்து விளையாடுவாரு, ஓகேவா? பட் தக் லைஃப் பார்த்தப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு அல்டிமேட். அஃப்கோர்ஸ் நம்ம விண்வெளி நாயகன் செம்மையா பட்டையை கிளப்பிருப்பாரு பெர்ஃபார்மன்ஸ்ல. அஃப்கோர்ஸ் தெரியும், எமோஷனலா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், மனசை பின்னுவாரு, நல்லா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா, லைக் வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியுது, ஒரு படி மேல சொல்லலாம். எஸ்டிஆர் பின்னிருப்பாரு மனசை. எஸ்டிஆருக்காவே படத்துக்குலாம் போனவங்க பசங்களாம் இருக்கானுங்க. அவர் லுக்கா இருக்கட்டும், ஏன்னா வந்துட்டு செக்கச் வந்த வானம் படத்துல வந்துட்டு அவர் லுக்கு, அவர் கேரக்டர் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் ரெசம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு, ரக்கடா இருக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் எதுக்குற மாதிரியே இருக்கு, ஆப்போசிட்டா பேசுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டர். பட் த லுக் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எஸ்டிஆர் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த கிளீன் ஷேஃப், அப்புறம் தாடியோட லாங் ஹேரு, அந்த கொண்டை கட்டிட்டு வருதுலாம்
வாவ் அல்டிமேட்டா இருக்காது மனசன் பார்க்கறதுக்கு. பிசிக்கலா பார்க்கறதுக்கு மனசன் வேற லெவல்ல இருக்காது. அவர் ரசிச்சுக்கிட்டே படத்தை பார்த்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டாரி அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்டாரி ரொம்ப சிம்பிள் லைன் தான், அதை எப்படி டிரைவ் பண்ணிட்டு போறாங்க அவ்வளவுதான் கதை. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை ஸ்பாயில் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பாயிலர் அண்ட் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூவே சொல்லிக்கலாமே. விஷுவலி நல்லா இருந்துச்சு, நல்ல நல்ல லொகேஷன்ஸ், டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சில இடத்துல வந்துட்டு அந்த எவன்டா எழுத டயலாக அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு, எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, கண்டினியூஸா பார்க்கலாம். அப்போ போக போக அந்த கதைக்குள்ள போறப்போ வந்துட்டு ஒரு மாதிரி என்னோட ஒரு மாதிரி டவுனா இருந்துச்சு. ஓகேவா, நான் சொல்றேன் அந்த அந்த கிராஃப்டா சொல்றேன். ஸ்டார்டிங் போகும்போது இவங்க பெர்ஃபார்ம்னா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட போனோம். அந்த ஸ்டாரிக்குள்ள பூந்தோடனே கொஞ்சம் அப்படி எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் சீக்வன்ஸ், மறுபடியும் கமல்ஹாசன் சார் வர்றது, அப்புறம் இவங்களுக்குள்ளேயே இவங்க அடிச்சுக்கிறானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால கெஸ் பண்ண முடியும், ஓகே கெஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு. அந்த கிராஃப் வந்துட்டு கீழே இறங்கிட்டு கொஞ்சம் ஏறி இருந்துச்சு, திரும்ப கீழே இறங்கிட்டு கடைசி கட்டத்தில் வந்து கொஞ்சம் ஹைப்பு கொஞ்சம் இருந்துச்சு, ரெண்டு பேரும் மோதுற மாதிரி. இப்போ நடுவுலலாம் எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, நடுவில் என்ன தோணுச்சுன்னா, இப்ப எதிரா கதை, எதை நோக்கிடா கதை போகுது, இத்தனை கதை ஓடுது. அந்த கதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கலாய்க்கிற மாதிரி கதை இருக்கு. ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆக்டர் படத்துல இந்த மாதிரி கதைலாம் ட்ரை பண்ணணும்னு அவசியமா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன பிரச்சனைனா இந்த படத்துல எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் படத்துக்கே போனேன். என்னடா சொல்றீங்க, ஒரு ஏதோ நல்ல ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அது நான் என்னோட வேற ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன் தான் போனேன். பட் மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் வெரி வெரி பேட். என்னன்னா, மணி சார் அண்ட் கமல்ஹாசன் சார் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு மேல பிற்பாடு நாயகனுக்கு படத்துக்கு அப்புறம் பிற்பாடு வந்துட்டு 30 இயர்ஸா 36 இயர்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் திரும்ப ரீஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் மணி சார் மாஸ்டர் பீஸ் கொடுத்தவர், கமல்ஹாசன் சார் இட்ஸ் வேற லெவலில் பெர்ஃபார்மர். ரெண்டு பேரும் மறுபடியும் நாயகனுக்கு அப்புறம் நல்லா வச்சுக்க, நாயகனுக்கு அப்புறம் படம் வரப்போகுது, ரெண்டு பேரும் ரீஜாயின். ரெண்டாவது காரணம் வந்து நாயகன் மாதிரி வரப்போகுது போல, அந்த மாதிரி ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன். மூணாவது வந்துட்டு டீசர், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்துட்டு பேர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என் பேரு சக்தி, என்னது இன்னமும் ஒரு கமல்ஹாசன் சாரோட அந்த கேரக்டர் நேம் சொல்லியிருப்பாங்களே, ரங்கராய சக்திவேல் நாயக்கர்னு சொன்ன பசங்க என்ன பிடிச்சாங்க, ஒரு நாயகன் படம் போல, பட்டு போல, இல்ல ப்ரீகோல் போல, அந்த மாதிரி யோசிச்சுட்டானுங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனு மூணாவது விஷயம். ரைட்டா, அந்த டீசர் அந்த பேரு, ஓகேவா பேரு. அதுக்கப்புறம் இந்த கேஷ் அண்ட் ஸ்க்ரூஸ்லாம் வந்துட்டு கொடுத்த இன்டர்வியூஸ்ல ஓவர்லோட் ப்ரொமோஷன், ஓகே ஓவர்லோட்டா ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஓவரா படம் அப்படி இப்படி ஹைப் ஏற்றி விட்டானுங்க. அந்த கேஷ் அண்ட் க்ரூவே சொல்றேன், கமல்ஹாசன் சாரா இருக்கட்டும், சிம்பு சாரா இருக்கட்டும், அசோக் செல்வனா இருக்கட்டும். அசோக் செல்வன் சாருக்கு என்னன்னா, இந்த கமல்ஹாசன் சார் வந்துட்டு சிம்பு சார் வந்து லீட் ரோல் பண்ற படத்துல மணி சார் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான், நம்ம பெரிய பாய் சொல்லக்கூடாது, அவரோட மியூசிக்கல்ல ஒரு பாட் பண்றோம், அது செத்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த படத்துல இருந்திருந்தோம்னு இருக்கணும்னுக்காக அந்த கேரக்டர் அவர் வந்துட்டு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்த படம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு, அது அவரோட விஷயம். ஓகே ஓகே, நல்லா அவர் ஆக்டிங் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளோதான் வச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ மற்ற கேரக்டர் ட்ரிஷா மேம், ஓகே அந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. குறை சொன்னால் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் அந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போது வந்துட்டு நல்ல ரைட்டிங் இருந்திருக்கணும், நல்ல டைலாக்ஸ் இருந்திருக்கணும் அப்படி சொன்னாங்க. சரி, நீ உட்காந்து எழுதி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி நீ படம் எடுத்துக்காட்டு, அந்த மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஏண்டா கஷ்டப்பட்டு ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஒருத்தர் கதை எழுதுறாரு, எத்தனையோ மாசம் ஸ்பெண்ட் பண்ணி,
அதை டைரக்ட் பண்ணணும். அது ஒரு ஷூட்டிங் வந்துட்டு 6-7 மாதம். அப்புறம் அது உட்காந்து எடிட் பண்ணதுக்கு ஒரு ஆள். ஓகே, ஷூட்டிங் ப்ராசஸே ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அதுக்கப்புறம் டப்பிங்கு, மியூசிக் ஒருத்தர் பின்னாடி பண்ணுறாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக் சொல்ல மறந்துட்டேன். மியூசிக் என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த சாங் அஃப்கோர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த முத்தமலை சாங் வந்துட்டு டிசப்பாயின்ட்மெண்ட். அதுதான். ஸோ பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல. ஆடியோ சாங் இருக்கு, அதை கேட்டுட்டு தொலையுமே. அதான் ஆடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, போதும்டா அது. அதுதான் படத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா. ஓகே, ஸோ சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ், சண்டை காட்சிகள் நல்லா இருந்துச்சுங்க. அந்த லொக்கேஷன்ல சண்டை போடுறதுலாம் கடைசி கட்டம் நல்லா இருந்துச்சு. இந்த ரிவ்யூவர் பார்த்தா, அந்த ரிவ்யூ கொடுக்குறாங்க ஆடியன்ஸ் பார்த்தா தான் வந்துட்டு கடுப்பா வந்துச்சு. ஓகேவா, ஆடியன்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு, கேஸ்ட் அண்ட் குரூ மேலேயும் தப்பு இருக்கு. அவங்க பண்ண ப்ரொமோஷன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஆடியன்ஸ் வந்து வச்ச எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே கூடாது, ஏன்னா பெரிய க்ரூ சேர்றன்னு சொல்லிட்டு. ஓகே, என் படம் வந்துட்டு எப்படி வேணாலும் போகலாங்க. சரி, அவங்க ஒர்க்கை வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மேபி ரீச் ஆகலாம, சில ஒட்டாமல் இருக்கலாம், ரைட்டா. ஸோ மணி சார் படம் வரப்போ வந்துட்டு செக்கச்சாவம் வந்த வானம் வந்தப்போ வந்துட்டு குறை சொன்னாங்க, நல்லா இல்லை, என்னடா இப்போ இருக்கு அப்படி இருக்கு. ஏன்னா அப்பயே வந்துட்டு நாயகனை தான் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போய்க்கு இருந்தாங்க. ஓகேவா, இப்ப இந்த தக் லைஃப் படம் பார்த்ததுக்கு அப்புறம் செக்கச்சந்தமானமே இது பரவாயில்லடா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, என்ன சொல்லுது நம்ம மக்களை. நல்ல பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. திரும்ப பார்க்கலாம்னா திரும்ப பார்த்தா நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடியுங்க. ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருக்கு, நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும். நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரசிக்க முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த கிராஃப் இருக்கும். ஸ்டார்டிங் நல்லா போகிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்துட்டு அப்படி கிராஃப் இறங்கும், மறுபடியும் ஏறும், திரும்ப இறங்கும், கடைசியில கொஞ்சம் ஹைப்பா இருக்கும். ஓகேவா, நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கு. எஸ்டிஆரை வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கில் எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கில் இந்த படம் தான் நினைக்கிறேன். கடைசியாக 10 தலை வந்துச்சு, ரைட். அதில் வந்துட்டு பாடி ஏற்றிருப்பாரு. ஓகேவா, ஆடியோ லஞ்ச் வரும்போது குறைச்சிருப்பாரு, ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்துலன்னு எடுத்துக்கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுறது இந்த படம் தான் நினைக்கிறேன். டக் லைஃப் படத்தில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலங்க. நீங்கள் தெரிஞ்சா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இருந்தால் கோச்சிக்காதீங்க, சாரி. நான் சிலது கவனிக்காமல் இருந்தால், அவர் இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கில் படத்தில் நடிச்சிருக்காரா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் படத்தில் வந்திருக்காரா? எனக்கு தெரிஞ்சு டக் லைஃப் தான் த ஃபர்ஸ்ட் மூவி அவர் வந்து இழைச்சி இந்த மாதிரி செம்ம சாம் லுக்கில் இந்த விண்டேஜ் எஸ்டிஆரை பார்த்த மாதிரி வைவில் இருக்குங்க. அந்த இந்த படம் காலை படம் இருக்கும்ல, அதில் வருவார்ல, அந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. செம்ம சாமா இருக்காரு, அதோட செம்மையா இருக்காருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு ஃபேன்ஸ் ட்ரீட்னு சொல்லலாம், பட் சில பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். நான் இதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க படம் பார்க்க போறதா இல்லையானு டிசைட் பண்ணாதீங்க. காசு உங்களோட, நேரம் உங்களோட, நீங்க தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அது உங்க விருப்பம். நீ பார்க்க போறியா இல்லையான்னு உங்க விருப்பம். சரிங்களா, ஸோ யாரெல்லாம் டக் லைஃப் படம் பார்த்தீங்களோ உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ எல்லாரும் ஒர்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட சேர்ற வரைக்கும் அந்த ஒர்க்கோட ரிசல்ட் தெரியாது, ரைட். ஸோ இப்போ அடுத்தடுத்த கிரியேட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ congratulations to the entire team. So இதோட முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.